கண்மணிக்கிட்ட மனசு திறந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்ச அன்பு லேப்டாப்பில் எல்லாத்தையும் சொல்லி வந்து ரூமில் வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. பார்த்தா கண்மணி வந்து அதை எடுக்காமல் வந்து வெண்ணிலா கையில் அந்த லேப்டாப் இருக்குது. அதை பார்த்த அன்பு நீ எதுக்கு இதை எடுத்தேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்குறாரு. சொல்லுங்கள் அன்பு, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் கண்மணிக்கு எதுக்கு ஹோப் கொடுக்குறீங்க? உண்மையிலேயே வந்து என்ன தானே நீங்கள் விரும்புகிறீங்க? உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தானே இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தானே நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரோட முகத்தை வந்து தொடரத்துக்காக போகிறாங்க. உடனே அந்த டைமில் கண்மணி அங்கே எல்லாத்தையும் கேட்டு உள்ளே வந்துடுறாங்க. வந்து கண்மணி அது வந்து கண்மணின்னு சொல்ல வராரு அன்பு. உடனே வந்து எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் 2 பேரும் பேசுனதுக்கு எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் வந்து அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வந்து அங்கேருந்து போகிறாங்க. உடனே பின்னாடியே ஓடி வர்றாரு அன்பு. ஏன் கண்மணி இப்படி பண்ணுற? உண்மையிலே நீ பார்த்தது எதுவுமே நிஜம் இல்லை கண்மணி. நிஜம் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அப்போது நான் பார்த்ததெல்லாம் பொய்யா அப்படின்னோடனே ஆமாம் கண்மணி, எல்லாமே பொய் தான். ஆனால் சரி, எல்லாமே பொய்னா அப்போது நீங்கள் வெண்ணிலாவை விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வெண்ணிலாவை விரும்புனீங்களா இல்லையா அப்படின்னோடனே அது வந்து கண்மணி நான் சொல்கிறேன் கண்மணி, கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் நீன்னு நினச்சிக்கிட்டு என்னன்னு நினச்சிட்டு தான் உங்ககிட்ட பழகிருக்காரு. உங்ககிட்ட வந்து நானும் நினச்சி தான் ஃபோன்லாம் பேசியிருக்காரு. உண்மை அதுதான். அவர் என்ன தான் லவ் பண்ணார். அவர் உயிருக்கு உயிராக லவ் பண்ணது என்ன மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாங்க வந்து நமக்கு அன்புவை. வெள்ளா மரியாதை இங்கேருந்து கொஞ்சம் நேரம் போறியா? நான் கண்மணிக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது அப்படின்னோடனே ப்ளீஸ் தயவு செய்து லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே வந்து வெண்ணிலா வந்து சரி உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நான் சொல்கிறத கேளு கண்மணி, அப்போது வெண்ணிலா சொன்னதெல்லாம் பொய்யின்றீங்களா நீங்கள் அப்படின்னோடனே இல்லை கண்மணி, அதெல்லாம் உண்மை இல்லை கண்மணி, நான் சொல்கிறத கேளு கண்மணி, உண்மையிலேயே வந்து நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லணும். சரி, நான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன், ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், எனக்கு எந்த விஷயம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து அவங்க தலைமையில் வச்சு கேட்குறாங்க. உண்மையிலேயே சொல்லுங்கள், நீங்கள் என்ன வந்து லவ் பண்ணல, வெண்ணிலாவை தானே கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க அப்படின்னோடனே ஆமாம் நான் வெண்ணிலாவை தான் லவ் பண்ணேன், இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்மணி சொன்னால் கேளு கண்மணி, பின்னாடி ஓடி வராரு. தயவு செய்து விட்டுருங்க அன்பு, எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு வெளில வராங்க. கண்மணி விட்டு கண்மணி, உண்மையிலே என்னென்னா அன்பு மேலே எந்த தப்புமே கிடையாது. அவர் என்னை விரும்புகிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அவரால் சொல்ல முடியல, அதுதான் உண்மை. அவங்க அம்மாக்காகவும் வந்து இந்த வந்து கல்யாணத்துக்காகவும் தான் அவர் அமைதியாக இருந்துட்டார். உண்மை அதுதான். இப்போவும் அவர் மனசில் நான் தான் இருக்கேன், அதனால் என் கூட சேர்கிறதுக்காக வந்து துடிக்கிறார் அவர். எனக்கும் அப்படி தான் அப்படின்னு நினச்சி நிறுத்து அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே வெளில வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அவர் ஏன் புருஷனாக இருக்கும்போது நீ எப்படி அவர் விரும்புவ? உனக்கு அசிங்கமால இதை சொல்கிறதுக்கு? அவர் உன்னை லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ எப்படி இருந்திருக்கணும்? அவள் என்னோடய ஃப்ரெண்டு, அவளுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், எக்காரனை கூட உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவர் நீ உன்னை லவ் பண்ணாருன்னு வந்து தெரிஞ்சோன்னே உடனே அவர் கூட சேர துடிக்கிற. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, கேவலமால உனக்கு? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு அசிங்கமால இதை சொல்கிறதுக்கு? நான் ஏன் அசிங்கம் பண்ணோம்? அவர் என்ன தானே விரும்புகிறாரு. உன்னை விரும்பினா அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற நீ எல்லாம் அப்படி சொல்லிட்டு கேவலமாக இல்லை, உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. வெண்ணிலா கண்மணி ரொம்ப ஓவராக பேசுகிறச்சி, வாயமோடு, உங்ககிட்டலாம் பேசவே கூடாது, ஒன்றை மாதிரி ஒருத்தி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன்னு நினச்சாவே என் உடம்பெல்லாம் கூசுது, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, உன்னை பார்க்குறதே பாவமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்பு பின்னாடியே போகிறாரு. கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நான் சொல்கிறது கேளு கண்மணி, விடுங்க, இதுக்கப்புறம் எதுவுமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்கள் மனசில் எப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்சதோ அடுத்த நிமிஷமே உங்கள் கூட இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. நான் வந்து இங்கே இருக்கிறது தப்பு, அதுவும் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இவ்வளோ நாள் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வெளியில சொன்னால் அதையே நீங்கள் ஊர்ஜனப்படுத்துறீங்க. எப்படி அன்பு என்கிட்ட உங்களுக்கு நடிக்கிறதுக்கு மனசு வந்தது? உங்களால் எப்படி நடிக்க முடியுது? ஐயோ கண்மணி, நான் நடிக்கலை கண்மணி, போதும் அன்பு போதும், நீங்கள் பண்ணது எல்லாமே போதும். இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சி வச்சுருந்தீங்களே, எல்லாமே போதும். இதுக்கப்புறம் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் போகிறேன், வீட்டை விட்டு போகிறேன், இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்பாடா போயிட்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து கண்மணி வந்து நேராக போயிட்டு, கண்மணி சொன்னால் கேளு கண்மணி, அப்படியே பின்னாடியே போகிறாரு. என் பின்னாடி வராதிங்க, என்னை தேடியும் வராதிங்க, உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கேருந்து போயிடுங்க, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நேராக போயிடுறாங்க. என்னை விட்டு போகாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அன்பு தாங்க முடியாமல்